சற்று முன் அமித்ஷாவிடம் கெஞ்சிய விஜய், லீக்கான ஃபோன் கால். அதாவது தமிழக வெற்றி கழகத்தின் தலைவர் விஜயுடன் மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா பேசியதாக தகவல் வெளியானதைத் தொடர்ந்து தேசிய ஜனநாயக கூட்டணிக்குள் விஜய் செல்ல போகிறார். விஜயை கையில் எடுத்துவிட்டது பாஜக என்று பலவாறான கருத்துக்கள் சமூக வலைத்தளங்களில் பரவி வருகின்றன. சபாநாயகரான அப்பாவும் கூட திரைப்படங்களில் நடிப்பதற்கு ஒப்பந்தம் கேட்டுக்கொள்வது போல் அரசியலில் நடிப்பதற்கு அமித்ஷாவுடன் ஒப்பந்தம் போட்டுக்கொண்டு கட்சி தொடங்கியிருக்கிறார் விஜய் என்று காட்டமாகவே விமர்சித்திருக்கிறார். இப்படி நாலாபுரமும் விஜயையும் பாஜகவையும் இணைத்து வைத்து பேச்சுக்கள் எழுந்துள்ள சூழலில் தாவேகாவின் சீனியர் நிர்வாகிகளிடமிருந்து அக்கருத்துக்கு மறுப்போ ஆதரவோ இதுவரையில் வெளிவரவில்லை. என்னதான் நடக்கிறது? இவ்விவகாரத்தில் டெல்லியில் பல்ஸ் என்ன? பாஜகவின் மையக்குழு உறுப்பினர்களிடம் சிலரிடம் கேள்வி கேட்டதற்கு கரூரில் நடந்த விஜயின் சுற்றுப்பயணத்தில் 41 பேர் பலியான நிலையில் பாதிக்கப்பட்டவர்களுக்கு நேரில் ஆறுதல் அளிக்கவும், சம்பவ இடத்தை ஆய்வு செய்து தனிப்பட்ட முறையில் ரிப்போர்ட் அளிக்கவும் மத்திய நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன், இணையமைச்சர் எல் முருகன் ஆகியோரை கரூருக்கு அனுப்பி வைத்தது பிரதமர் அலுவலகம். கடந்த செப்டம்பர் 29ஆம் தேதி கரூருக்கு வந்த அவர்கள் இருவரும் அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வருபவர்களை சந்தித்ததோடு உயிரிழந்தவர்களின் குடும்பத்தினரையும் சந்தித்து ஆறுதல் கூறினர். 41 உயிர்களை பழிவாங்கிய வேலுசாமிபுரம் சாலையில் ஆய்வு செய்தனர். இவ்வளவு பேர் கூடியிருந்த போதும் சாலையின் இருபுறமும் ஏன் போலீசார் தடுப்புகளை போட்டார்கள்? விஜயின் வாகனம் எங்கே நின்றது? எப்படி வெளியேறியது? கரண்ட் கட் ஏன் ஆனது என்று பல்வேறு கேள்விகளை அதிகாரிகளிடம் கேட்ட நிர்மலா சீதாராமன் அவர்கள் சொன்ன பதிலை உள்வாங்கிக் கொண்டார். நெரிசலில் பாதிக்கப்பட்டவர்களிடம் விசாரித்து தகவல்களை சேகரித்தார். அடுத்த நாள் உள்துறை அமைச்சர் அமித்ஷாவை சந்தித்த நிர்மலா சீதாராமன் கரூரில் நடந்த நிகழ்வு குறித்து விவரித்திருக்கிறார். இறந்தவர்களில் 15 பேர் பட்டியல் சமூகத்தைச் சேர்ந்தவர்கள். ஒன்றும் அறியாத குழந்தைகளும் பெண்களும் இறந்திருக்கிறார்கள். காவல்துறைக்கும் இதில் பொறுப்பு இருக்கிறது என்று நிர்மலா சீதாராமன் சொல்லவும் தான் மேற்கொண்டு விசாரணை நடத்துவதற்கு 8 பேர் கொண்ட பாஜக எம்பிக்கள் குழுவையும் தேசிய பட்டியலின ஆணையத்தின் தலைவரையும் அனுப்ப முடிவானது. திமுக வட்டாரங்கள் எல்லாம் கரூர் சம்பவத்தின் முழு பொறுப்பையும் விஜய் தலையின் மீது ஏற்றிவிட்டார்கள். அரசியல் ரீதியாக தனிமைப்பட்டு போனார் விஜய். இந்த சூழலில் விஜய்க்கு ஆதரவு கரம் நீட்டினால் உங்கள் பக்கம் அவர் சாய்வதற்கு வாய்ப்பு இருக்கிறது. மத்தியில் ஆட்சியில் இருப்பதால் நீங்கள் பேசி தைரியம் சொன்னால்தான் சரியாக இருக்கும் என்று அமித்ஷாவுடன் ஆலோசனை சொன்னது கிண்டிக்காரர்கள்தான். அதைத் தொடர்ந்தே விஜயுடன் பேசுவதற்கான முன்னெடுப்பை எடுத்தது அமித்ஷா அலுவலகம். பேசுவதற்கு விஜய் சம்மதிக்கவும் தன் நம்பிக்கைக்குரிய சிலரை நீலாங்கரையில் உள்ள விஜயின் வீட்டுக்கு அனுப்பி அவர்களின் போனில் விஜயுடன் பேசினார் அமித்ஷா. கரூர் துயரத்தில் உயிரிழந்தவர்களுக்காக இரங்கல் தெரிவித்த அமித்ஷா, நடந்தது பெரும் துயரம். இக்கட்டான இந்த தருணத்தில் உங்களுக்கு துணையாக நாங்கள் இருக்கிறோம். அரசியல் ரீதியிலான தாக்குதல்களை பார்த்து கவலைப்படாதீர்கள் என்று ஆறுதல் சொல்லவும், நடந்த சம்பவம் குறித்து விஜயுடன் சில விவரங்களை அமித்ஷாவிடம் சொல்லியுள்ளார். தான் சிபிஐ விசாரணை கோரியிருப்பதையும் கூறியுள்ளார். சுமார் 20 நிமிடங்கள் நீடித்த அந்த டெலிபோன் பேச்சில் முடிவில் விஜய்க்கு நம்பிக்கை தரும் வார்த்தைகளும் அமித்ஷாவிடம் இருந்து வெளிவந்துள்ளன. இவர்களின் உரையாடல் கசிந்ததைத் தொடர்ந்தே தேசிய ஜனநாயக கூட்டணியில் விஜய் இணையப் போகிறார் என்ற தகவல் ரக்கை கட்டி பறக்கிறது. பாஜக அதிமுக கூட்டணியில் விஜய் இணைவது எங்களுக்கு பலம்தான். ஆனால் எடப்பாடி பழனிசாமி முதல்வர் வேட்பாளராக ஏற்றுக்கொண்டு அவர் கூட்டணிக்கு வருவாரா? வந்தால் எவ்வளவு சீட்டுகளை எதிர்பார்ப்பார் என்பதெல்லாம் கேள்விக்குறி. விஜயை வளைப்பதற்கு ஆறுதல் அஸ்திரத்தை கையில் எடுத்து வலை விரிக்கிறது டெல்லி. அரசியல் தாக்குதல்களால் தனிமைப்பட்டு போயிருக்கும் விஜய்க்கு டெல்லி அனுசரணையால் வார்த்தைகள் ஆறுதலை தந்திருக்கின்றன. இணைவது குறித்து விஜய்தான் முடிவெடுக்க முடியும். நம்மிடம் பேசிய அரசியல் பார்வையாளர் சிலர் தன்னுடைய கட்சியின் கொள்கைகளை பிரகடனப்படுத்திய போது என்னுடைய கொள்கை எதிரி பாஜக, அரசியல் எதிரி திமுக என்பதை அழுத்தமாகவே சொல்லியிருந்தார் விஜய். இந்த சூழலில் கரூர் துயரத்தில் விஜய் தனிமைப்பட்டு போயிருப்பதை உணர்ந்து அவருக்கு பாசக்கரம் நீட்டியிருக்கிறது பாஜக. அதிமுகவும் கூட ஆறுதலான வார்த்தைகளை அள்ளி வீசுகிறது. விஜயின் பாதுகாப்பை அதிகரிப்பது குறித்து மத்திய உள்துறையில் விவாதமெல்லாம் நடைபெறுகிறது. தன்னை சுற்றிலும் நடக்கும் அரசியலை விஜய் புரிந்து கொள்ளாமலும் இல்லை. அந்த மாதம் நடந்த தாவேகாவின் செயற்குழுவிலே முதல்வர் வேட்பாளர் விஜய் தான் என்பதை தீர்மானமாகவே போட்டியிருக்கிறார்கள்.
இந்த சூழலில் அதிமுக பொதுச் செயலாளரான எடப்பாடி பழனிசாமியை முதல்வர் வேட்பாளராக ஏற்றுக்கொண்டு அவருக்கு பலம் கொடுக்க விஜய் தயாராக இல்லை. தவிர திமுகவுடன் இருக்கும் பாஜகவுக்கு எதிராக சிறுபான்மையினர் வாக்குகளில்தான் விஜய் பெருமளவு பதம் பார்க்கிறார். இப்படியான சூழலில் பாஜகவுடன் விஜய் கூட்டணி சேர்ந்தால் விஜய்க்கு கிடைக்க வாய்ப்புள்ள சிறுபான்மை சமூக வாக்குகள் கூட கிடைக்காது. வரக்கூடிய தேர்தலில் ஜெயித்தாலும் தோற்றாலும் தனக்கென ஒரு வாக்கு வங்கியை உருவாக்கி கொள்ள பார்க்கிறார் விஜய். அதனால்தான் தனக்கு ஆறுதல் சொன்ன அமித்ஷாவுடன் தான் வீடியோ பதிவில் நன்றி கூட சொல்லவில்லை விஜய். அவருக்கு வயதும் இருக்கிறது, காலமும் இருக்கிறது. ஆகவே தேசிய ஜனநாயக கூட்டணியில் அவர் இணைவது என்பது சாத்தியமில்லாத விஷயம்தான் என்கிறார்கள். தனக்குள்ள வாக்கு வங்கியை தக்க வைத்துக் கொள்ள தேசிய ஜனநாயக கூட்டணி பக்கம் விஜய் செல்ல மாட்டார் என்கிறார்கள் அரசியல் பார்வையாளர்கள். ஆனால் அவரை எப்படியாவது வளைத்து கூட்டணிக்குள் கொண்டு வர தீவிரமாகவே காய் நகர்த்தி தொடங்கிவிட்டது டெல்லி. விஜய் மனதில் கொளுத்துவிட்டு எரியும் திமுக எதிர்ப்பு நெருப்பின் மீது நெய்யை ஊற்ற ஆரம்பித்திருக்கிறார்கள். விஜய் என்ன முடிவெடுக்கப் போகிறார் என்பது விரைவிலே தெரிந்துவிடும். இந்த நிலையில் தமிழக வெற்றிக் கழகம் 1.5 வயதையே எட்டியுள்ள நிலையில் அதன் வளர்ச்சி அசுர வேகத்தை எட்டியுள்ளது. திராவிட கட்சிகளுக்கு மாற்றாக தாவேகா உருவெடுத்துள்ளதாக தொண்டர்கள் கூறி வந்தனர். இந்த நிலையில் கரூரில் நடந்த சம்பவம் விஜயின் அரசியல் வாழ்க்கைக்கு திருப்பு முனையாக அமைந்துள்ளது. இந்த சந்தர்ப்பத்தை பயன்படுத்தி கொண்ட பாஜகவும் அதிமுகவும் விஜய்க்கு உதவுவதாக கூறி ஒரு உண்மை கண்டறியும் குழுவையும் அமைத்துள்ளது. திமுகவை ஒழிக்க வேண்டும் என்ற நோக்கில் உள்ள பாஜக இந்த குழு கண்டறியும் அறிக்கையில் திமுகவிற்கு எதிராக ஆதாரங்களை சேகரித்துள்ளதாகவும் தகவல் வெளிவந்துள்ளது. இந்த நிலையில் அதிமுக தவைகா கூட்டணியை உறுதி செய்வது போல் பிள்ளையார் சுழி போட்டாச்சு என்று EPS கூறியிருந்தார். இதனைத் தொடர்ந்து அதிமுக பாஜக கூட்டணியில் இருந்து விலகினால் தவைகா அதிமுகவில் இணையும் என்று விஜய் கூறியதாக அரசியல் களத்தில் பேச்சு நிலவுகிறது. இதையடுத்து விஜய் பாஜக கூட்டணிக்கு சம்மதிக்கவில்லை என்றால் உண்மை கண்டறியும் குழுவின் அறிக்கை விஜய்க்கு எதிராகவே இருக்கும் என்று பாஜக கூறியதாகவும் சொல்லப்படுகிறது. ஏற்கனவே நீதிமன்றத்தின் கடுமையான கண்டனத்திற்கு விஜய் ஆளானதால் இந்த வழக்கு விஜய்க்கு எதிராக திரும்பும் அபாயம் உள்ளது. அது மட்டுமில்லாமல் விஜய் மீதுதான் தவறு உள்ளது என்று நிரூபிப்பதற்காக திமுக தீவிர முயற்சிகளை மேற்கொண்டு வருகிறது. இந்த நிலையில் விஜய் பாஜக கூட்டணிக்கு சம்மதிக்கவில்லை என்றால் 2 பக்கமும் விஜய்க்கு ஆபத்து இருப்பதாக கூறப்படுகிறது. இந்த இக்கட்டான சூழலில் விஜய் தனது கொள்கை எதிரியான பாஜகவுடன் கூட்டணி அமைப்பதை தவிர வேறு வழி இல்லை என்று அரசியல் ஆர்வலர்கள் கூறி வருகின்றனர். இந்த நிலையில் கொள்கை எதிரி என்று அறிவித்த பாஜக கொள்கை எதிராகவே இருக்கட்டும் என்ற முடிவில் விஜய் மிக தெளிவாக இருப்பதாக கூறப்படுகிறது. அதேபோல் திமுகவும் அரசியல் எதிரியாகவே இருக்கட்டும் என்பதால் இரு பிரதான கட்சிகளையும் சாராமல் தனித்து அல்லது காங்கிரஸ் கட்சியின் கூட்டணியுடன் தேர்தலை சந்திக்கலாம் என அவர் வியூகம் அமைத்துள்ளதாக கூறப்படுகிறது. ஆக விஜய் தனித்து போட்டியிட விரும்பினாலும் தேர்தல் களத்தில் ஒரு தேசிய கட்சியின் துணை இருப்பதும் தேசிய அளவில் தனது குரல் ஒலிக்க அது உதவும் என்பதும் அவருக்கு தெரியும். இந்த இடத்தில் காங்கிரஸ் கட்சி ஒரு சாத்தியமான தேர்வாக பார்க்கப்படுகிறது. பாஜகவின் தீவிர எதிர்ப்பில் காங்கிரஸ் கட்சி இருப்பது விஜயின் தற்போதைய அரசியல் நிலைப்பாட்டுடன் ஒத்துப்போகிறது. இதனால் காங்கிரஸ் கட்சியுடன் மட்டும் இணைந்து கூட்டணி சேரும் முடிவில் அவர் தெளிவாக இருப்பதாக சொல்லப்படுகிறது. தவேகா காங்கிரஸ் கூட்டணி குறித்து அடுத்த கட்ட பேச்சுவார்த்தைகள் ராகுல் காந்தி வெளிநாட்டில் இருந்து திரும்பிய பிறகு துவங்கலாம் என்றும் அப்போது கூட்டணி உறுதி செய்யப்படலாம் என்றும் நம்பத்தகுந்த வட்டாரங்கள் தெரிவிக்கின்றன. விஜய் காங்கிரசுடன் மட்டுமே கூட்டணி சேர்ந்தால் தமிழக அரசியலில் ஒரு மாபெரும் திருப்புமுனையாக அமையும். மேலும் அரசியல் எதிரிகள் மற்றும் அதிகார மையங்கள் கொடுக்கும் அழுத்தங்களுக்கு விஜய் பணியாமல் உறுதியான தனித்து நிலப்பாட்டை எடுப்பது அவருக்கு ஒருவித அனுதாப அலைகளை உருவாக்கி அனுதாப வாக்குகளை அதிகரிக்க வழிவகுக்கலாம். எதிர்ப்புகளை மீறி துணிந்து தனித்து நிற்கிறார் என்ற பிம்பம் இளைஞர்கள் மற்றும் நடுநிலை வாக்காளர்களிடம் செல்லலாம். மொத்தத்தில் கொள்கை ரீதியாக உறுதியுடன் நிற்க விஜய் எடுக்கும் முடிவை தமிழகம் மிகுந்த எதிர்பார்ப்புடன் கவனித்து கொண்டு இருக்கிறது. இது தமிழக அரசியல் வரலாற்றை மாற்றி எழுதும் ஒரு முக்கியமான தருணமாக அமையலாம் என்றும் சொல்லப்பட்டு வருகிறது. சரி, இந்த வீடியோ பற்றிய உங்கள் கருத்துக்களை கமெண்ட்ல சொல்லுங்க. மேலும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.